சுடுகாட்டுக்கு வந்துருக்கோம். இப்போ நம்ம சுடுகாட்டில் என்ன பண்ண போகிறோம்னா பேயெலாம் இருக்கோம், அதனால் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நானும் என் ஃப்ரெண்டும் வந்திருக்கோம். வாங்க இப்போ வந்து சும்மா வந்து சுற்றி காட்டுவோம். நைட்டு வந்து நாங்கள் சில்லி சாப்பிடுவோம் இந்த சுடுகாட்டில் வந்து. அதை நீங்கள் மறக்காமல் பார்ப்பீங்க. இப்போ இதுக்கு நாங்கள் ரெண்டு பேர் தான் வந்துக்கிறோம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதல்ல, அப்போ தான் நாங்கள் போவோம். யார் யார் வந்திருக்காங்கன்னா நான், இவர் வந்திருக்காரு, நான் வந்திருக்கிறேங்க. இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அப்புறம் நைட் வந்து சில்லி சாப்பிடலாம். போகலாம். நீங்கள் ரொம்ப அமானுஷமான இதெல்லாம் நடக்குது நைட்டில். இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுடுகாடு போயிட்டே இருக்கு லாங்காக. ஆனால் இப்போ நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. இங்கே தான் எரிச்சிருக்காங்க நிறைய பேர்த்த. இங்கே வேறு ஏதோ தண்ணி டேங்க் மாதிரி எதுவும் இருக்குது, என்னதுன்னு தெரியல. பம்பு செட், இது பம்பு செட்டு என்னதுன்னு தெரியல எங்களுக்கு. இங்கே யாரையும் எரிச்சிருக்காங்க போலக்கு. நாத்தெல்லாம் வேறு அடிக்குது. இந்த இடத்துல எரிச்சல் நாற்று அடிக்க ரொம்ப. அதான் ரீசெண்ட் டைமில் எரிச்சிருப்பாங்க போலக்கு. அவர் அங்கே போகிறாரு, ஆனால் நமக்கு இப்போ வந்து அங்கே போகிறது சேஃப் இல்லை. அங்கே போகிறது சேஃபாக இல்லைன்னு தெரில. வேறு ஏதோ ரெக்கெல்லாம் கிடக்குது அதிசயமாக. விளக்கு இருக்குது பார்த்து. விளக்குலாம் இருக்குது. என்ன ரெக்கன்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறோம் நாங்களும். கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு என்ன ரெக்கன்னு சத்தியமாக தெரில. யாரோ இங்கே அடித்து கொண்டிருக்காங்க அந்த பறவையை. இங்கெல்லாம் போக முடியாது, ஏன்னா இப்போல்லாம் இங்கே ரொம்ப முள்ளாக இருக்க. இருந்தாலும் நாங்கள் உங்களுக்காக போய் காட்டுற ரிஸ்க் எடுக்கிறோம். நீங்கள் தான் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். என்னாச்சு ப்ரோ? என்ன ப்ரோ ஆச்சு? கடிச்சிருச்சு. இப்போ பாருங்க, எல்லாம் காலில் ஏற்றுனா அவ்வளோதான், ரத்தமே வந்துருங்கலாம். இது பாருங்க, இங்கே மட்டும் என்னன்னு தெரில, க்ளீனாக இருக்குது. என்னதுன்னு தெரில. இப்போ ஏதோ புதுசாக வந்து பாய்ச்சிருப்பாங்களோன்னு தெரியல எங்களுக்கு. முந்தா நேற்று இப்போ எங்கள் ஒருத்தவங்க இறந்தாங்க இந்த ஊரில். இப்போ நாங்கள் வந்து 10 கிலோமீட்டர் தள்ளி தான், எங்கள் ஊர் 10 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது. இப்போ நாங்கள் அங்கேருந்து தான் வந்து வீடியோ எடுக்கிறோம். இங்கே வந்து சொன்னாங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸு, இப்போ தான் ஒரு 2 நாள் முன்னாடி எங்கள் இதுமாதிரி சொந்தக்காரவங்க இறந்தாங்க அப்படின்னு. அதனால தான் நாங்கள் இங்கே வந்துக்கிறோம் உங்கள் சப்போர்ட்டோட. அவர் வந்து அங்கே பார்க்குறாரு போகிறதுக்கு வழி இருக்கான்னு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் முள்ளாக்கு. அது யாரும் போகக்கூடாதுன்னு அப்படி பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். தேவ், நாங்கள் இப்போதைக்கு இதுதான் காட்டியிருக்கோம். நைட்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ காட்டுவோம். பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் காடு. இப்போ நாங்கள் வந்து மலைக்கு பக்கத்தில் தான் நின்றுட்டுருக்குறோம். ரோஸ் நம்ம வந்து மேலே இருக்கிறோம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் இப்போ யாரோ குடிச்சிருக்காங்க பழக்கு. இந்த இடத்துலலாம் டீ பாக்ஸு தம்முலாம் இருக்குங்க. வாட்டர் பாட்டில்ஸ், அந்த மாதிரி பீர் பாட்டில்ஸ்லாம் கிடக்குது இந்த இடத்துல. அங்கே தான் ஒருத்தர் எரிச்சாங்களாம், 1 வாரம் ஆச்சு. இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல வந்து நைட்டு வந்து இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோங்க. இதோட நம்ம சேனல் நம்ம முடிச்சுக்கிறோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நைட்டு வந்து பார்க்கலாம். பாய் பாய்.